இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு. நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். இன்றைக்கு யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 1-10 வரை உள்ள இறைவார்த்தைகள் நம்முடைய சிந்தனைக்கு தரப்பட்டிருக்கிறது. நல்லாயனுடைய குணாதிசயங்களை நமக்கு ஆண்டவர் இயேசுவே பட்டியலிடுகின்றார். அதுல 2 காரியங்களை இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்தபின் அவர் அவர்களுக்கு முன் செல்வார். நல்ல ஆயன் ஆடுகளை பட்டியிலிருந்து வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவர்களுக்கு முன்னே செல்லுவார். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பார்க்கிறோம், கால்நடைகளை மேய்ப்பவர்கள் எல்லாம் கால்நடைக்கு பின்புறமாக செல்லுவார்கள், அதை ஓட்டி செல்லுவார்கள். முன்புறமாக மந்தை செல்லும். ஆனால் நம்முடைய நல்ல ஆயன் ஆடுகளுக்கு முன்னே செல்லுகின்றார். அதனுடைய பொருள் என்ன? ஆண்டவர் நமக்கு முன்பாய் அவர் சென்று நமக்கு நேரிடுகின்ற துன்ப துயரங்களில் இருந்து நம்மை காக்கின்றவராக இருக்கிறார். நாம் வாசிக்கிறோம் விடுதலை பயண புத்தகம் 23ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள்ல பார்க்கிறோம், வழியில் உன்னை பாதுகாக்கவும் நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும் இதோ நான் உனக்கு முன் ஒரு தூதரை அனுப்புகிறேன். அவர் முன் எச்சரிக்கையாயிரு, அவர் சொற்கேட்டு நட, அவரை எதிர்ப்பவனாயிராதே. உன் குற்றங்களை அவர் பொறுத்து கொள்வார், ஏனெனில் என் பெயர் அவரில் உள்ளது என்று தந்தை கடவுள் நல்லாயின் இயேசுவை குறித்து முன்கூட்டியே இஸ்ராயல் மக்களுக்கு சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் சென்று சேர வேண்டிய இடம் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த விண்ணகம்தான். அன்பிற்குரியவர்களே, ஆகையினால் நம் ஆயன் இயேசு நமக்காக தன் உயிரை ஒப்படைத்தார். நமக்காக எல்லா துன்ப துயரங்களையும், நமக்கு நேரிட வேண்டிய சாவையும் அழிவையும் அவர் தன்மேல் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு நம் சார்பாக அவர் தன்னுடைய உயிரை துறந்தார். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன் என்கின்ற பாடல் நமக்கு எல்லாம் நன்றாக தெரியும். நமக்கு முன்பா இயேசு சென்று கொண்டிருக்கிறார், ஆயன் சென்று கொண்டிருக்கிறார். எனவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவரை நாம் பின்தொடர, அவருடைய குரலுக்கு செவிமடுக்க நம்மை நாம் அர்ப்பணித்தால் போதும். அன்பிற்குரியவர்களை, 2வது சிந்தனையாக 7வது வசனத்துல நமக்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், ஆடுகளுக்கு வாயில் நானே, என் வழியாய் நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. நான் வாயில் என்று சொல்லுகிறார். ஒரு ஆட்டு பட்டிக்கு, கால்நடைகள் இருக்கக்கூடிய அந்த பட்டிக்கு வாயில் மிக மிக முக்கியம். அன்பானவர்களே, நாம் தான் ஆடுகள், நாம் தான் அந்த பட்டியில் இருக்கிறோம். அதற்கு வாயிலாக ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அதனுடைய பொருள், நாம் இயேசுவின் வழியாக வெளியே வர வேண்டும், இயேசுவின் வழியாக உள்ளே செல்ல வேண்டும். வாயிலின் வழியாக அல்லாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பர். பட்டிக்கு உள்ளாக இருக்கக்கூடிய கால்நடையை ஒருவர் திருடுவதாகவோ அல்லது அழிப்பதாகவோ அல்லது இரவிலே காட்டு விலங்குகளால் அது கொல்லப்பட நேரிட்டாலோ முதலாவதாக அழிக்கப்பட வேண்டியது ஆட்டுப்பட்டியினுடைய வாயில்தான். தாக்கப்பட வேண்டியது அந்த வாயில்தான். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நானே அந்த பட்டிக்கு வாயிலாக இருக்கிறேன். அந்த ஆயனை தாக்கிவிட்டுத்தான் உள்ளே இருக்கக்கூடிய கால்நடைகளை ஒருவர் தாக்க முடியும். ஆண்டவர் நமக்காக பாதுகாக்க, நம் துன்பங்களிலிருந்து நம்மை விடுவிக்க, நமக்கு நேரிட வேண்டிய எல்லா துன்பங்களையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். இணைச்சட்ட புத்தகம் 31ஆம் அதிகாரம் 6-8 வரை உள்ள இறைவார்த்தைகளை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் உனக்கு முன் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். அஞ்சாதே, திகைக்காதே. எங்கள் அன்பான ஆண்டவரே, திருமகன் இயேசுவின் வழியாக எங்களை மீட்டெடுத்தீரே. நல்ல ஆயனாகிய அவருக்கு நாங்கள் செவிமடுக்க செய்தருளும். அவர் எங்களுக்கு முன்பாய் சென்று கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து, எங்களின் சார்பில் அவர் எல்லா துன்ப துயரங்களையும் ஏற்றுக்கொண்டு சிலுவை மரணத்தினால் எங்களுக்கு மீட்பை தந்தார் என்று உணர்கிற நாங்கள், கலப்பையில் கை வைத்துட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன் என்று இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முன்னோக்கி செல்ல செய்தருளும். மன உறுதியை எங்களுக்கு தாரும். நல்ல ஆயனை பின்பற்றுகின்ற ஆடுகளாய் நாங்கள் வாழ எங்கள் மனதை உறுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே, ஆமேன். God bless you.